இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தற்போது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்தினால வந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரத்துக்குள்ளேயே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி ஃபில் பண்ணிடணும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். அந்த நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குது எல்லாமே ஃபில் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்பு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. எந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரவும் கிடையாது, வெப்சைட்லேயும் வரவும் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் நாம் பார்க்கும்போது இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டு 5 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 5 நாளைக்குள்ளே விண்ணப்பிக்கும் போது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலான்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அருகில் யார் இருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபில் பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுக்கும் போது நிறைய பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க. நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிங்க. அதேமாதிரி எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜாப்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையில் கொடுப்பாங்க, 4000. இது அப்படி கிடையாதுங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 20,000 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுனே உங்களுக்கு தெரியாத போயிடும். இந்த வீடியோ மட்டும் கிடையாதுங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்போ கிடைக்குன்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. நாள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. SICW 2025 இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ போட்டோம், அது ஒன்று. அது இல்லாத இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கேட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து எழுதுருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிருங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ எழுதிட்டு 30/2025 படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. அடுத்து திருமண நிலை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சோ இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கொடுத்துருங்க. அப்படி கல்யாணம் ஆகிருந்தால் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதை எழுதிருங்க. கல்யாணம் ஆகலைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, என்னங்கிறது நீங்கள் போட்டுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிங்க. நீங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி எலிஜிபிள். அதனால் நீங்கள் என்ன டிகிரி படிச்சுக்கிறீங்க, நீங்கள் இளங்கலையா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டாக என்ன படிச்சுக்கிறீங்கன்னு எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, அதை நீங்கள் எழுதுருங்க. அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு லெட்டர் அனுப்புறது எதாக இருந்தாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றதுக்கு உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் கலக்கிற மாதிரி எழுதுருங்க. காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எங்கேயாவது ஒர்க் ஷாப்பு ட்ரைனிங் இந்த மாதிரி எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரி, எல்லா இன்ஃபர்மேஷன் சரின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்து செலக்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, வேறு ப்ராஃபிட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே சைன் பண்ணிடுங்க. டேட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல எந்த தேதியில் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை போட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அடுத்தவங்க நாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வரும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயனாளிகள் மற்றும் திட்ட பலன்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர்னு சொல்லலாம், தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க.
பெண்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும். பெண்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒருங்கிணைப்பு மற்றும் பொருளாதாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது இந்த திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமாக தொகுப்பூதிய அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி. தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நகலுடன் வரும் 28/7/2025 கீழ் இந்த முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடத்திற்கான தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பா. விண்ணப்பத்தாரர் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. மத்திய அரசு ஜாபுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஏதேனும் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு பெற்றவளாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனி எதுலையாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், பேச்சுலர் டிகிரியில் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோவில் முடிச்சிருக்கலாம், எதில் வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதில்னு பார்த்தீங்கன்னா தரவு மேலாண்மை, செயல்முறை ஆவணப்படுத்துதல், இணையதள அடிப்படையிலான அறிக்கை, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாநில அல்லது மாவட்ட அளவிலான அரசு அல்லனா அரசு சாரா நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணி புரிந்தவர்களாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்சு தெரிந்தவருக்கு முன்னுரிமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரியாது, நான் விண்ணப்பிக்க முடியாதுன்னா அப்படிலாம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரியில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்லிச்சு எந்த ஒரு இது கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம் 3ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதிய கட்டிட வளாகம், மதுரை மாவட்டம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாவட்ட சமூக நல அலுவலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பத்திரிகை செய்தி. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 23/7/2025 28/7/2025. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டு 5 நாளைக்குள்ளே விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலான்னு நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். நீங்கள் உடனே பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனலையும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.